Good morning, students. Now I am going to topic about optics, unit 2. Optics means ஒளியியல், ஒளி, light, 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 light means இந்த ஒளி. இன்னொரு ஒளியும் இருக்குது, அது என்னது? இந்த ஒளி. அது என்னது? சவுண்டு, அது அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆப்டிக்ஸ், ஒளியியல், லைட். ஓகே. ஸோ லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் ட்ராவல்ஸ் ஃப்ரம் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். லைட்டுங்கிறது ஒரு வகை ஆற்றல், ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல். எப்படி அது ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அலை வடிவத்தில் ட்ராவல் பண்ணும். எப்படின்னா வேவ்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இதுதான் ரேஸ் ஒன்றுமே ஃபார்ம் ஆகும். லைட்டு அது எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படின்னா எப்படி தான் ட்ராவல் பண்ணும். ஓகேவா? அலை வடிவத்தில் ட்ராவல் பண்ணும். The path of light is called ray of light. The path of light is called ray of light. அந்த ஒளி போகிற பாதையைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ray of light, ஒளிக்கதிர் அப்படின்னு சொல்கிறோம். The path of light is called ray of light. அந்த ஒளி போகிற பாதையைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒளிக்கதிர் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயே குரூப் ஆஃப் தீஸ் ரேஸ், இந்த ஒரே ஒரு சிங்கிள் ரே போனால் அது பாத் ஆஃப் லைட்டு, ரே ஆஃப் லைட்டு. இதே பல ஒளிக்கதிர்கள் போகும்போது குரூப் ஆஃப் தீஸ் இந்த ரேஸை குரூப்பாக போகிறதுக்கு பேர் என்னென்னா பீம் ஆஃப் லைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன். ஆஃப் லைட், த பாத் ஆஃப் லைட் இஸ் கால்ட் ரே ஆஃப் லைட். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் த பாத் ஆஃப் லைட். இட் இஸ் கால்ட் ரே ஆஃப் லைட். The group of these rays is called beam of light. ஒரே ஒரு சிங்கிள் ரே மட்டும் போனால் அது பாத் ஆஃப் லைட்டு. நிறைய ரேஸ் போச்சு அப்படின்னா அது பீம் ஆஃப் லைட். பீம் மீன்ஸ் கற்றை. பீம்னா என்ன? கற்றை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சிங்கிள் கீ இருந்தால் சிங்கிள் கீன்னு சொல்கிறோம். இதே நிறைய கீஸ், 2 or more keys, that is called bunches of keys சொல்கிறோமா, கொத்து அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அப்போ நிறைய பீம்ஸ், நிறையா ரேஸ் போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பீம் ஆஃப் லைட். லிசன். த ரே ஆஃப் லைட் மீன்ஸ் த பாத் ஆஃப் லைட். த பீம் ஆஃப் லைட் மீன்ஸ் குரூப் ஆஃப் தீஸ் ரேஸ் ஆர் கால்ட் பீம் ஆஃப் லைட். ஓகே. சிங்கிள் லைட், பாத் ஆஃப் லைட். த பீம் ஆஃப் லைட் மீன்ஸ் டைவர்ஜன் பீம். அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு புள்ளியிலிருந்து எல்லா ரேயும் கிளம்புது அப்படின்னா அதுக்கு பேர் தான் டைவர்ஜன் பீம். ஓகே. ஆல் த ரேஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் ஃப்ரம் ஒன் பாயிண்ட். ஒரே ஒரு இதிலிருந்து கிளம்புச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டைவர்ஜன் பீம். ஓகே. எக்ஸாம்பிள் டார்ச் லைட். நம்ம டார்ச் லைட் அடிச்சிருப்போம். வீட்டிலலாம் நிறைய பேர் டார்ச் லைட்டு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? லைட் அடிக்கும் போதே உங்களுக்கே தெரியும் அது எப்படி போகுது. இந்த இதுலேருந்து போகும், இப்படி போகும். அது நீங்கள் எக்ஸாம்பிள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் டைவர்ஜன் பீம். நெக்ஸ்ட்டு கன்வர்ஜன் பீம்னு 2 இருக்குது. டைவர்ஜன் பீம், கன்வர்ஜன் பீம். டைவர்ஜன் பீம்னா ஒரே ஒரு பாயிண்ட்லேருந்து விரிஞ்சு போகிறதுக்கு பேர் டைவர்ஜன் பீம். கன்வர்ஜன் பீம்னா ஒரு பாயிண்ட்டை நோக்கி எல்லாம் குவிகிறதுக்கு பேர் டைவர்ஜன் பீம், சாரி கன்வர்ஜன் பீம். ஓகே. டைவர்ஜன் பீம் மீன்ஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து கிளம்பி போகிறது. டைவர்ஜன் பீம்னா எல்லா திசைகள்லேருந்து ஒரு பாயிண்ட், டுவர்ட்ஸ் த பாயிண்ட், டுவர்ட்ஸ் த பாயிண்ட். அதுதான் இங்கே கான்செப்ட். டுவர்ட்ஸ், அவே. எல்லா பாயிண்ட்லேருந்தும் ஒரு பாயிண்டை நோக்கி டுவர்ட்ஸ் பண்ணி போச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் கன்வர்ஜன் பீம். ஒரு பாயிண்ட்லேருந்து எல்லா டைரக்ஷன்லையும் டைவர்ஜ் ஆகி போச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் டைவர்ஜன் பீம். ஓகே. இந்த டைவர்ஜன் பீம் எக்ஸாம்பிள் டார்ச் லைட். கன்வர்ஜன் பீமுக்கு எக்ஸாம்பிள் சன். ஓகே. இப்போ சன்லேருந்து நம்ம எல்லா ரேஸ் எதை நோக்கி வருது? பூமியை நோக்கி வருது அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள். சம் ஆஃப் த சோர்சஸ் எமிட் தேர் ஓன் லைட்டு. ஒரு சில ஒளி மூலங்கள் என்ன செய்யும் அப்படின்னா அதுவாகவே ஓன் லைட்டை எமிட் பண்ணும். அதுக்கு பேர் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ். லூமினஸ் ஆப்ஜெக்ட். லூமினஸ் மீன்ஸ் ஒளிரும், ஆப்ஜெக்ட் மீன்ஸ் பொருட்கள். அந்த ஒளிரும் பொருட்களுக்கு பேர் தான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ஸ், சன். ஸ்டாருக்கு யாரும் சுவிட்சு போட்டு ஆன் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி சன்னுக்கு யாரும் சுவிட்சு போட்டு ஆன் பண்ணுறது கிடையாது. அதுவாகவே அதோட என்ன செய்யும்? லைட்டை எமிட் பண்ணும். அதான் சம் ஆஃப் த சோர்சஸ் எமிட் தேர் ஓன் லைட் அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ்.
அதுவாகவே தன்னுடைய சொந்த மூலமாகவே அதுவாகவே லைட்டை எமிட் பண்ணுறதுக்கு பேர் தான் luminous objects. Example, stars, sun. We are able to see objects with the help of our eyes. எந்த ஒரு பொருளையுமே நம்ம எது மூலமாக பார்க்குறோம்? நம்மளுடைய கண்கள் மூலமாக பார்க்குறோம். We cannot see any object in a dark room. நம்ம எல்லோரும் ஒரு இருட்டான ஒரு பிளேஸில் உட்காந்துக்கிட்டு எந்தாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும்னா தெரியுமா? நம்ம கண்ணே தெரியாது, என்ன இருக்குது எது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? Why? We need light to see objects. அப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன வேணும்? லைட்டு வேணும். ஏதாவது ஒரு பிளேஸில் போய் ஒரு ரூமில் போய் நம்ம ஒரு பொருளையோ ஏதாவது ஒன்று தேடுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை வேணும்? லைட் ஆன் பண்ணுவோம். ஏன்? வெளிச்சம் வரணும். வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம அந்த பொருளை தேடி கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் அந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்னா லைட் வேணும். லைட்டு இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு பொருளையும் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஸோ வி நீட் லைட் டு see ஆப்ஜெக்ட்ஸ். பொருட்களை பார்ப்பதற்கு லைட்டு தேவைப்படுது. நீட் மீன்ஸ் தேவை. இஃப் யூ மேக் த லைட் ஃப்ரம் your torch to fall on your eyes, will you able to see the object? இப்போ டார்ச் லைட்டை உன்னோடைய ஐஸில் நீ அடிக்கிறேன்னு வச்சுக்க, எந்த ஒரு பொருளையும் நீ பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு பொருள் மேலே லைட்டு பட்டு அது ரெஃப்ளெக்ஷன் ஆகுது பாருங்கள், அதைத்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர டைரெக்டாக நம்ம அடிக்கிறத என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. We can see the objects only when the light is made to fall on the object. எப்போ லைட்டு ஒரு பொருள் மேலே விழுகுதோ, the light reflected from the object, அந்த பொருள் மேலே அந்த ஆப்ஜெக்ட் மேலே அந்த லைட்டு பட்டதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யும்னா அந்த லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணும். ரெஃப்ளெக்ட் பண்ணுறது மூலமாக தான் நம்ம கண்களால் அதை பார்க்க முடியும். ஓகே, ஃப்ரம் த ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் வியூட் பை அவர் ஐஸ். நெக்ஸ்ட் ஒன் டாபிக், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா பார்த்தீங்களா? இதில் இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், இமேஜஸ் ஃபார்ம்டு பை கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்சஸ், ஹியூமன் ஐ அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சச்சஸ் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னா டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், இது எல்லாமே பொருட்களை பார்ப்பதற்கு பயன்படுது. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 5 mark question. Properties of light is a 5 mark question. Light is a form of energy. Already I have explained. Light is a form of energy. இது என்னது? ஒரு வகை ஆற்றல். Light always travels along a straight line. Light எப்படி ட்ராவல் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் தான் இது பண்ணும். Light does not need any medium for its propagation. Propagation means பரவுறதுக்கு. லைட்டு பரவுறதுக்கு எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை. It can even travel through vacuum. Vacuum means வெற்றிடத்தில் கூட அது என்ன செய்யும்? வெற்றிடம் மீன்ஸ் எம்டி ஸ்பேஸ். எம்டி ஸ்பேஸில் கூட லைட்டு பரவும். லைட்டு பரவுறதுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவையா? நோ. ஓகே, does not need any medium for its propagation. It can even travel through vacuum. வெற்றிடத்தில் கூட பரவும். The speed of light in vacuum or air. ஏர்ங்கிறது வெற்றிடம் சொன்னல, எம்டி ஸ்பேஸ், அதுதான் vacuum or air. அதோட this is important one word. What is the speed of light in vacuum or air? 3 × 10⁸ meter per second. 3 × 10⁸ meter per second or ms⁻⁻1. Okay. Light is in the form of waves. Light எப்படி பரவும்? அலைகளாக பரவும். இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை அ வேவ்லென்த். வேவ்லென்த்துக்கு என்ன சிம்பிள் சொல்கிறோம்னா லாம்டா. வேவ்லென்த்னா அலை நீளம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த லைட்டு எந்த அளவுக்கு பரவி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு தான் அந்த வேவ்லென்த் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் எ ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண். எந்த ஒரு இதுவுமே பரவுது அப்படின்னா சர்டன் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதில் ஒரு அதிர்வெண்கள் இருக்கும். அதிர்வெண்ணா என்னது? இந்த வைப்ரேட் ஆகுதுல மொபைலில் நம்ம வைக்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்ம ஃபீல் பண்ணுறோம்னா அதான் ஃப்ரீக்வன்சி. அதை என்னென்னு சொல்கிறோம்னா நியூ அப்படின்னு சொல்லுவோம். வேவ்லென்த்தோட சிம்பிள் லாம்டா. வேவ்லென்த்தோட சிம்பிள் லாம்டா, ஃப்ரீக்வன்சியோட சிம்பிள் நியூ. விச் ஆர் ரிலேட்டட் பை த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். இதுக்கு ஃபார்முலா என்ன? C is equal to நியூ லாம்டா. C is the velocity of the light, நியூ is the lambda is the wavelength. C is the velocity of. அப்போ velocity of light நம்ம ஒரு இதோட velocity of light கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? C is equal to நியூ லாம்டா. நியூ மீன்ஸ் frequency, lambda means
wavelength. Next one, sixth point, different color light has different wavelength and frequency. விப்ஜிஆர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். தீஸ் ஆர் த விப்ஜிஆர் கலர்ஸ் நேம். அதில் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ்லென்த்தும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். எல்லா கலருக்கும் சேம் வேவ்லென்த்து சேம் ஃப்ரீக்வன்சியாக இல்லை. ஓகே, டிஃப்ரெண்ட் கலர் லைட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. Among the visible light, violet light has the lowest wavelength. Violet light has the lowest wavelength. Later I will explain this point. Violet light has the lowest wavelength and red light has the highest wavelength. So this is the important one word. Violet light has the lowest wavelength and red light has the highest wavelength. So which color is the lowest wavelength? Violet color. Which color is the highest wavelength? Red light. Okay. When light is incident on the interface between two media, it partially reflected and partially refracted. This point பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க, இந்த பாயிண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா அப்படின்னா இது ஏர் மீடியம், இது கிளாஸ் மீடியம். இது ஏர் மீடியம், கிளாஸ் மீடியம். எப்போ ஒரு லைட் வந்து இன்சிடெண்ட் ஆகுதோ அதில் வந்து என்ன செய்யும்? பார்ஷியலி ரெஃப்ளெக்டட், பார்ஷியலி ரெஃப்ராக்டட். ரெஃப்ளெக்டட் மீன்ஸ் பாதி எதிரொலிக்கும், பாதி விலகி போகும். ஓகே, பாதி எதிரொலிக்கும், பாதி விலகி போகும். இது ரெஃப்ளெக்டட் ரே, இது ரெஃப்ராக்டட் ரே. ஓகே, ரெஃப்ளெக்டட்னா அந்த இதில் பட்டு உடனே திரும்புறதுக்கு பேர் ரெஃப்ளெக்ஷன். அந்த இதில் படாமல் இன்னொரு மீடியத்துக்கு கிராஸ் ஆகி போகுது பாருங்கள், அது ரெஃப்ராக்ஷன். Okay, this is point, this point. Okay, next one topic, refraction of light. Refraction of light. When a ray of light travels from one transparent medium to another optically. When a ray of light travels from one transparent medium into another optically. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க, சாய்வா. அப்படின்னா என்ன ஆப்டிக்லி மீன்ஸ் சாய்வா போகும். The path of the light undergoes deviation. Deviation means விலகல். Deviationனா என்ன மீனிங்? விலகல், விலகி போகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எப்படி போகும்னா விலகி போகும். This deviation of ray of light is called refraction. Already I have explained this diagram, isn't it? So ஒரு ரே இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா இப்படி விலகி போகுது பாருங்க. இதுதான் வந்து என்னதுன்னா ஒரு ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஒரு ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்ல இருந்து இது என்ன செய்யுது அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன் ஆகாம விலகி போகுது. இதுக்கு பேர் தான் ரெஃப்ராக்ஷன். இதுக்கு பேர் தான் என்னது? ரெஃப்ராக்ஷன். ரெஃப்ராக்ஷன் takes place due to the difference in the velocity of light in different media. ஒவ்வொரு மீடியாவிலையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் மீடியம், கிளாஸ் மீடியம், வாட்டர் மீடியம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட், the velocity of light is more in a rarer medium and less in a denser medium. This is important one word. The velocity of light is more. எங்கே அதிகமாக இருக்குது? rarer medium. Rarer medium means air medium. Rarer medium means air medium. Less in a denser medium. எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னா denser medium. Denser medium means glass medium. கிளாஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நார்மலாக ஏர் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு வந்து இதாக இருக்காது, டென்சிட்டி அதிகமாக இருக்காது, டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் என்னென்னா ரேரர் மீடியம். ஓகே, அப்போ டென்சர் மீடியம்னா என்ன அர்த்தம்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். டென்சிட்டி அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் டென்சர் மீடியம். அதான் கிளாஸ். எக்ஸாம்பிள் கிளாஸ். இப்போ கண்ணாடி கிளாஸ் இருப்பாங்க, அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளோஸாக பவுண்டாயிருக்கும், பிணைக்கப்பட்டிருக்கும். அதில் இருக்கிற ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப க்ளோஸராக இருக்கும். அதனால தான் அதுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ யார் ஒரு இடத்துல பலூன் விழுந்துதுன்னு சொன்னால், ஒரு இடத்துல ஏர் ஃபில் பண்ண ஒரு பலூன் ஒரு கிளாஸ் டம்ளரையும் பாருங்கள், எது வந்து வெயிட் அதிகமாக இருக்கும்? டம்ளர் அதிகமாக இருக்கும், கிளாஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா டென்சிட்டி வந்து இங்கே ஹையாக இருக்கும். ஓகே, அதான் the velocity of light is more in a rarer medium, less in a denser medium. Refraction of light obeys two laws of refraction. இந்த refraction வந்து ரெண்டு லாவை ஒபே பண்ணுது. என்னது? first law of refraction, second law of refraction. Okay, first law of refraction
first law of refraction, the incident ray, the normal ray and the refracted ray are lying in the same. Okay, this the I means I என்னன்னா angle of incident, the angle between the incident ray and normal ray. R னா என்னதுன்னா angle of refraction, the angle between the normal ray and the refracted ray, that is called angle of refraction. Now second law of refraction, the ratio of the sine of the angle of incident to the sine of the angle of refraction. Okay, the ratio of the sine of the angle of incidence to the sine of the angle of refraction is equal to the ratio of refractive indices of two media. Mu1 is the refractive index of one medium. Refractive index of one medium. Mu2 is the refractive index of the another one medium. Okay, so the second law நீங்கள் வந்து மக்கப் பண்ணணும் அவசியம் இல்லைப்பா. செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, the ratio of the sine of the angle of incidence is equal to the sine of the angle of refraction is equal to the refractive indexes of between the two media. Mu1 is the refractive index of one medium, mu2 is the refractive index of the second medium. Okay, this is also known as Snell's law. So இந்த கொஸ்டினை வந்து define second law of refraction கேட்கலாம் or define Snell's law அப்படின்னு கேட்கலாம். So Snell's law என்ன? The ratio between the sine of the angle of incidence and sine of the angle of refraction is equal to the refractive index of the two media. Okay, now mu is equal to C by V சொல்றோம். இங்கே மியூங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். எப்படி கண்டுபிடிக்கணும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒளி விலகல் எண். ஒளி விலகல் ரெஃப்ராக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு ஆகுது அதை மெஷர் பண்ணுறது தான் மியூ. C is the velocity of light, mu is the frequency. Okay, now the refractive index is defined as the ratio of speed of light in vacuum to the speed of light in a medium. The refractive index எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, the ratio of the speed of light in vacuum to the speed of light in a medium. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் ஒரு இது ரே, இது வந்து மிரர், இது வந்து இன்சிடென்ட் ரே. இதில் வந்து ஒரு ரே போகுது அப்படின்னா பார்ஷியலி ரெஃப்ளெக்டட் அண்ட் பார்ஷியலி ரெஃப்ராக்டட். இது ஏர் மீடியம், திஸ் இஸ் கிளாஸ் மீடியம். திஸ் இஸ் ஏர் மீடியம், திஸ் இஸ் கிளாஸ் மீடியம். இங்கே ஸ்பீடு ஹை பிகாஸ் இது ஏர் மீடியம், இங்கே ஸ்பீடு லோ ஏன்னா கிளாஸ்குள்ளே வருது. இது ஒன் மீடியம் டு அனதர் மீடியம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறது. ஓகேவா? ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? Refraction, okay. Second law of refraction. Next point, when light travels from a denser medium into a rarer medium, the refracted ray is bent away from the normal sun to the surface. Listen pa, idhula oru parunga, I have explained this point. The density means refractive index. C by nu போட்டோமா, இது மீடியம், இது ஏர். இதுக்கு இதோட வேல்யூ வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அப்போ எந்த மீடியத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை வச்சு இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். The speed of light in a medium is low if the refractive index of the medium is high. எங்கே வந்து மீடியத்தில் இருக்க ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து கம்மியாக இருக்கோ அப்போ C வந்து கம்மியாக இருக்கும் பொழுது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னாகும்? ஹையாக இருக்கும், அல்லது வைஸ் வர்சா. ஓகே, the speed of light in a medium is low. மீடியத்தில் இந்த சியோட வேல்யூ கம்மியாக இருக்கும் பொழுது the refractive index of the medium is high, ஹையாக இருக்கும் அல்லது அதுக்கு ஈக்குவல், நியரஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட், when light travels from a denser medium into a rarer medium. இப்போ பாருங்கள், denser medium into a rarer medium. ஃபஸ்ட்டு ஒன், இந்த
This is denser medium. This is rarer medium. When light travels from a denser medium into a rarer medium, the refracted ray is bent away from the normal. This is the normal plane. This is the normal plane. இப்போ இந்த incident ray வந்து எங்க வருது அப்படினா away from the எங்க இருந்து போகுது, நார்மல் ரேல இருந்து விலகி இங்கிட்டு போகுது. அப்ப டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு போகும்போது லைட்டு எப்படி போகுது அப்படின்னா அந்த போக வேண்டிய ரெஃப்ராக்டர் ரே என்ன ஆகுது, அவே ஃப்ரம் த நார்மல், இந்த நார்மல்ல இருந்து விலகி போகுதுன்னு அர்த்தம். அடுத்த பாயிண்ட், when light travels from a rarer medium into a denser medium. இப்போ இந்த ரேரர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியத்துக்கு வாங்க. when light travels from a rarer medium to denser medium. இங்கே இது இந்த பாயிண்டை மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும். இங்கே வந்து அவே ஃப்ரம் த நார்மல், இங்கே டுவர்ட்ஸ் த நார்மல். அப்போ நல்லா லிசன் பண்ணணும். டென்சர் மீடியத்திலேருந்து அடர்த்தி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து அடர்த்தி குறைவான இடத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் இருந்து ஏருக்கு போகும்பொழுது லைட்டு அந்த போகும்போது அந்த ரெஃப்ராக்டர் கூடிய அந்த ரே என்ன ஆகுது அப்படின்னா நார்மல் ரேலேருந்து விலகி போகுது. நெக்ஸ்ட்டு, when light travels from a rarer medium into denser medium. rarer medium ஏர் மீடியத்திலிருந்து கிளாஸ் மீடியத்துக்குள்ள போகுது. இது டென்சர் கிளாஸ், இது ஏர். இந்த rarer மீடியத்திலிருந்து கிளாஸ்க்குள்ள போகும்போது இந்த ரெஃப்ராக்டர் ரே என்ன செய்யுது, towards the normal, இந்த நார்மல் பிளேனை நோக்கியே வருது. this is the normal plane, isn't it? this is the normal plane. இந்த நார்மல் பிளேனை நோக்கி towards, அதான் இங்க பாயிண்ட், towards the normal. இங்க வந்து away from the normal. Okay, now next point. Okay, next, refraction of a composite light, dispersion of light. Composite light na ennapa, the sun is the fundamental and natural source of light. This is the important one word. What is the fundamental and natural source of light? What is the fundamental and natural source of light? Refraction of a composite light, dispersion of light. Okay, first one, composite light. The sun, what is the fundamental and natural source of light? What is the fundamental and natural source of light? The sun is the fundamental and natural source of light. If a source of light produces a light of a single color, அப்போ எதிலிருந்து உருவாகுது அப்படின்னா ஒரு லைட்டோட மூலம் வந்து ஒரு ஒளி மூலம் எது மூலமாக உருவாகுது அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் லைட்டில் உருவாகுது. சிங்கிள் கலர் எதில் உருவாகுது, லைட், ஒரு லைட் வந்து எதில் உருவாகுது அப்படின்னா சிங்கிள் கலர், ஒரே ஒரு கலர்லேருந்து ஒரு லைட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ். மோனோ அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். மோனோனா என்னது, ஒன்று. அப்போ சிங்கிள், மோனோ சிங்கிள், ஒரே ஒரு கலர்லேருந்து ஒரு லைட்டு ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ். On the other hand, a composite source of light produces a white light. ஒயிட் லைட், இப்போ காம்போசைட் லைட் அப்படின்னா 2-3 கலர் சேர்ந்தது. அப்போ ஒரு ஒயிட் லைட்லேருந்து நிறைய கலர்ஸை ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னா அதுதான் காம்போசைட் லைட். ஓகே, சன்லைட் இஸ் ஏ காம்போசைட் லைட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் எ லைட் ஆஃப் எ வேரியஸ் கலர் ஆர் வேவ்லென்த்ஸ். அப்போ காம்போசைட் லைட் அப்படின்னா காம்போசைட் லைட்டுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்கிறோம்னா சன்னு. ஏன், சன்னில் இருந்து வேரியஸ் கலர்ஸ், வேரியஸ் வேவ்லென்த்து, அதிகமான நிறங்கள் உருவாகும். அட் த சேம் டைம் அதிகமான அதுக்கு தக்கன வந்து வேவ்லென்த்தும் உருவாகும். அப்போ ஒவ்வொரு கலருக்கும் ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த்து, ஒவ்வொரு கலருக்கும் ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த்து இருக்குது. ஓகே, அண்ட் அது லேட்டர் ஐ வில் பி சென்ட் தீஸ் கலர்ஸ் அண்ட் வேவ்லென்த்து. ஓகே, another example for composite source is a mercury vapor lamp. மெர்க்குரி வேப்பர் லேம்ப் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மெர்க்குரினா எப்படி இருக்கும், ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். நிறையா ஸ்ட்ரீட் லேம்ப்லாம் மெர்க்குரி போட்டிருப்பாங்க, சம்டைம்ஸ் சோடியம் வேப்பர் லேம்பும் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ மெர்க்குரி வேப்பர் லேம்ப். அப்போ ஒயிட் கலரில் இருக்கிறது மெர்க்குரி வேப்பர் லேம்ப், எல்லோ கலரில் இருந்தால் அது சோடியம் வேப்பர் லேம்ப். டோன்ட் கன்ஃபியூஸ், ஒயிட் கலர் மெர்க்குரி வேப்பர் லேம்ப், எல்லோ கலர் சோடியம் வேப்பர் லேம்ப். ஓகே, அது வந்து ப்ரிஸத்தை வச்சு நம்ம பார்ப்போம். நீங்கள் இப்போ 11th 12th வரும்போது ப்ரிஸத்தை வச்சு இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டே அதான்.
ப்ரிசம் அண்ட் ஸ்பெக்ட்ரம் ரெண்டுதையும் வச்சு பார்ப்போம். ஏன்னா நிறமாலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் நம்ம அதை கண்டுபிடிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். when a beam of white light or composite light is refracted through any transparent media such as glass or water, எதில் வேணாலும் என்ன செய்யும்? பாஸ் ஆகும். எதில்? அது கிளாஸ்லையும் பாஸ் ஆகலாம் அல்லது வாட்டர். ஏன்னா வாட்டர் நீர், கிளாஸுங்கிறது டென்சிட்டி அதிகம் உள்ள ஒரு இது. Split into its component colors. This phenomenon is called dispersion of light. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா dispersion of light அப்படின்னா நிறப்பிரிகை. Dispersion means பிரிகை, light நிறம் பிரிகை, நிறப்பிரிகை அப்படின்னு சொல்றோம். ஓகே, the band of colors is termed as spectrum. the band of color வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா spectrum அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறமாலை அப்படின்னு அர்த்தம். நிறமாலை இந்த இருக்கு பாருங்கப்பா. காம்போசைட் லைட் எக்ஸாம்பிள் சன்னு. இந்த இதிலேருந்து இது ஒயிட் லைட்டு. இந்த ஒயிட் லைட்லேருந்து நிறைய கலர் உருவாகும். என்ன? ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீனு, ப்ளூ, இண்டிகோ, வயலட்டு. இதில் இந்த வயலட்டு கலரு, ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங்கர் வேவ்லேருந்து இருக்கும், அதிகமாக போகும். லீஸ்ட்டாக கடைசியில் போகிறதுனால இது அதிகமான வேவ்லேருந்தில் போகும். அதனால தான் சம்டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது ஸ்கை வந்து ஏன் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா இதுதான் லாங்கர் வேவ்லென்த்து. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் என்னென்ன? விப்ஜிஆர். இப்போ கீழே இருந்து கொண்டு போகணும். இப்போ ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீனு, ப்ளூ, இண்டிகோ, வயலட்னு சொல்கிறோமா, இதை இங்கேருந்து கொண்டு போங்க. எப்படி? வி, இண்டிகோ, ப்ளூ, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட் வந்துருச்சா? விப்ஜிஆர். இந்த டேர்மில் என்னென்னு சொல்கிறோம்னா விப்ஜிஆர். இப்போ நிறமாலை. இப்போ ஒரு பூ இருக்குது அப்படின்னா ஒரு பூவு பல பூக்கள் சேர்ந்தது பூ மாலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரே ஒரு நிறம் சிங்கிள் நிறம், அப்போ பல நிறங்கள் சேர்ந்தது நிறமாலை. அதான் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பூ சிங்கிள் பூ இருக்குது, பல பூக்கள் சேர்ந்தது என்னது? பல பூக்கள் சேர்ந்தது பூ மாலை, பல நிறங்கள் சேர்ந்தது நிறமாலை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்து ஸோ அந்த கலர் நேம்லாம் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டப்பா. So the spectrum when white light is refracted by a transparent medium. Different color lights are bent through different angle. This is the angle of refraction is different for different colors. அப்போ ஒவ்வொரு கலருக்கும் எல்லா கலருக்கும் சேம் வேவ்லென்த்தா? இல்லை, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ்லென்த் இருக்கும். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ்லென்த்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து இப்போ நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். The angle of refraction is determined in the refractive index of the medium. The refractive index of the medium is different for different color light. அப்போ refractive indexும் ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு இது இருக்கும். அதே மாதிரி அதோட இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, நவ் the scattering of light. The scattering of light டிபெண்ட்ஸ் அப்பான் த வேவ்லென்த் ஆஃப் லைட். இந்த ஒளி விலகல் ஏற்படுது, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒளியோட அலைநீளத்தை சார்ந்தது வேவ்லென்த். அதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லாம்டா அப்படின்னு சொல்கிறோம். ரெட் கலர் நல்லா லிசன், அப்சார்ப் ஆல் அதர் கலர். ரெட் கலர் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா கலரையுமே அப்சார்ப் பண்ணும். ஓகே, லிசன், ரெட் கலர் அப்சார்ப்ஸ் ஆல் அதர் கலர்ஸ், எல்லா கலரையுமே அப்சார்ப் பண்ணும். இப்போ ரெயின்போ இருக்குது அப்படின்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் எக்ஸாம்பிள் ரெயின்போ பார்த்துருக்கீங்கல்ல, மழை டைமில் முன்னாடி வரும், மழை பெய்யறதுக்கு முன்னால் ரெயின்போ வரும், அது டிஃப்ரெண்ட் கலரில் தெரியும் பாருங்கள். அதே மாதிரி சிடி டிரைவ், இந்த சிடி இருக்கா காம்பேக்ட் டிஸ்க்கு, சிடியும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி லைட்டை அப்படி ஷேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் கலர் தெரியும். ஓகேவா? அதிலேருந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு. ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு எப்படி வந்து ஒளி சிதறல் ஏற்படுது, எப்படி ஒளி சிதறல் ஏற்படுது அதை பார்க்கணும். ஸோ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக் அப்படின்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரப்பர் பேண்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அதை இழுத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இழுக்கிறோமா இல்லையா, அதான் எலாஸ்டிக் தன்மை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன்னு, இது எர்த்து. சன்னில் இருக்கும்போது அது இனிஷியல் எனர்ஜி, ஆரம்ப ஆற்றல். அதுக்கடுத்து இது என்ன பண்ணுது அப்படின்னா சன்னிலேருந்து எனர்ஜி வெளியேறுது. எப்படி இந்த எனர்ஜி வந்து நமக்கு எர்த்துக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த சன்னில் இருக்கிற ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், கேஸஸ் இருக்குல்ல, கேஸ் சன்னில் ஆட்டம், ஹீலியம் ஆட்டம், நியான் ஆட்டம்லாம் இருக்கும். அந்த ஹீலியம் நியான் கேஸ் இருக்கும். அந்த கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் தான் அந்த லைட்டை வந்து என்ன பண்ணுது, ரேடியேட் பண்ணுது, அப்படியே எனர்ஜியை ஸ்கேட்டர் பண்ணுது. எங்கே? எர்த்தை நோக்கி வருது. அப்போ இதில் எர்த்துங்கிற ஒரு இது என்னது அப்படின்னா அது ஸ்கேட்டரு. எர்த்துங்கிறது
ஒரு அந்த ஸ்கேட்டர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸு. இதில் ஸ்கேட்டரர் யார் அப்படின்னா பரப்பிகள் யார் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சன்னில் இருக்கக்கூடிய அந்த கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் தான் இங்கே ஸ்கேட்டரர் அப்படின்னா பரப்பாளர்கள். இது ஸ்கேட்டரிங் மீன்ஸ் சிதறல். அப்போ இங்கே சிதறல் பண்ணுறது யார்? அந்த சன்னில் இருக்கக்கூடிய கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் தான் இந்த வேலையை பார்க்குது. ஸோ அப்போ சன்னில் இருக்கிறது ஆரம்பம் இனிஷியல் ஸ்கேட்டரிங், அடுத்து எர்த்துக்கு வரும்போது அது என்னது? ஃபைனல் ஸ்கேட்டரிங். அப்போது ஒரு இது நடக்குது அப்படின்னா அது என்ன காரணம்னா அந்த கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் தான் அதை வந்து ஸ்கேட்டர் பண்ணுது, பரப்புது. ஓகே, அதுக்கு பேர் எலாஸ்டிக். இப்போ இங்கே ஒரே ஒரு இது கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கில் இனிஷியல் எனர்ஜியும் ஃபைனலாக எர்த்துக்கு வரக்கூடிய ஸ்கேட்டரிங் எனர்ஜியும் எப்படி இருக்கும் அப்படின்னா இனிஷியல் எனர்ஜி சன்னில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த எனர்ஜி அது இது பண்ணுதோ அதே எனர்ஜி இந்த எர்த்துக்கு முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அதே எனர்ஜியோடு இருக்கும். அப்போ சேம் எனர்ஜி அப்படின்னா அது எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இப்போ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் எப்படின்னா அந்த இனிஷியல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வருது பாத்தீங்களா, அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், the initial scattering and the scattering, initial scattering and the final scattering. Okay, initial energy and the final energy, that is called elastic scattering. Okay, the main concept already I have explained. Once again, the initial energy and the final energy is the same amount of energy, that is called elastic scattering. Inelastic scattering means the initial energy எங்கிருந்து வருது? From the sunல இருந்து வருது. எதை நோக்கி? Towards the earth. So the initial energy should not be same compared than the earth. ஸோ இந்த இனிஷியல் எனர்ஜியும் ஸ்கேட்டரிங் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்காது. அப்போ நாட் சேம், தட் இஸ் கால்ட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். நெக்ஸ்ட்டு ராலே ஸ்கேட்டரிங் பார்த்திங்க அப்படின்னா எர்த் இஸ் எ ஸ்கேட்டரர். ஓகே, ஸோ சைஸும் நேச்சர், நல்லா லிசன் பண்ணுங்கள், சைஸ் அண்ட் நேச்சர். இந்த அதாவது எர்த் சைஸ் மீன்ஸ் உருவ அளவையும் இயல்பு தன்மையும் பார்த்து 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங்காக பிரிக்கிறோம். How many types of scattering? 4 types of scattering. Already scattering of light la elastic scattering, inelastic scattering. இந்த inelastic scatteringல 4 types ஆ பிரியுது. என்னென்ன? Rayleigh scattering, Mie scattering, Tyndall scattering and Raman scattering. Okay, so first one Rayleigh scattering. Rayleigh scattering na என்னன்னா the scattering of sunlight by the atoms or molecules of the gases in the earth atmosphere is known as Rayleigh scattering. Already I have explained. Rayleigh scattering na சொல்லிட்டோம். சன்னிலிருந்து சன்னிலிருந்து ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அந்த ரேடியேஷன் எது மூலமாக ரேடியேஷன் ஆகுது, ஸ்கேட்டர் ஆகுது? இந்த சன்னில் இருக்கக்கூடிய கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் மூலமாக ஸ்கேட்டர் ஆகுது. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் மூலமாக ஸ்கேட்டர் ஆகுது. எங்கே? எதை நோக்கி வருது? எர்த்தை நோக்கி வருது. இந்த எர்த்து, அதாவது the scattering of sunlight by the atoms or molecules of the gases in the earth atmosphere. இந்த எர்த் அட்மாஸ்பியர், இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட்லேருந்து ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அந்த லைட்டு, அந்த ஸ்கேட்டர் ஆகிறது எது மூலமாக நடக்குது அப்படின்னா பை ஆல். எதால் நடக்குது அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ், அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் மூலமாக நடக்குது. இங்கே இந்த அட்மாஸ்பியர், எங்கே? எர்த் அட்மாஸ்பியர், நாம் இருக்கக்கூடிய இந்த எர்த் அட்மாஸ்பியரில் நடக்குது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ராலே ஸ்கேட்டரிங். ராலே ஸ்கேட்டரிங். நெக்ஸ்ட் ஒன் திங், ராலே ஸ்கேட்டரிங் லா அப்படின்னு ஒரு லா இருக்குது. ராலே ஸ்கேட்டரிங் லான்னு இருக்குது. இந்த ராலே ஸ்கேட்டரிங் லா ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the amount of scattering is, now listen பண்ணுங்க, the amount of scattering of light is inversely proportional to the 4th power of the wavelength.
fourth power of the wavelength. So the Rayleigh scattering law the amount of scattering is inversely proportional to the fourth power of the wavelength. Directly proportional to அப்படின்னா இப்படி வந்திருக்கும், inversely proportionalனால பையில் வந்திருக்கு, டினாமினேட்டரில் வந்திருக்கு. ஓகே, ஸோ the amount of scattering is inversely proportional to the fourth power of the wavelength. அதுதான் இங்கே ஃபார்முலா எழுதியிருக்கோம். S is inversely proportional to 1 by lambda power 4. According to this law, the shorter wavelength colors are scattered. Shorter wavelength color, எந்த கலரில் வேவ்லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதோ அது அதிகமான அளவுக்கு வந்து என்ன செய்யும், ஸ்கேட்டர் ஆகும். எதோட இது பண்ணும்போது லாங்கர் வேவ்லென்த்தை விட. அப்போனா ஷார்ட்டர் வேவ்லென்த் ஸ்கேட்டர்டு மோர் தென் த லாங்கர் வேவ்லென்த். அப்போ எல்லாம் லிசன் பண்ணிக்கணும். ஷார்ட்டர் வேவ்லென்த் இஸ் ஸ்கேட்டர்ட் மோர், குறைந்த அலைநீளம் உள்ளது அதிக அளவுக்கு ஸ்கேட்டர் ஆகும், அதிக அலைநீளம் உள்ளது குறைந்த அளவுக்கு ஸ்கேட்டர் ஆகுது. ஓகேவா, அதான். நெக்ஸ்ட்டு, த சன்லைட் பாசஸ் த்ரூ த அட்மாஸ்பியர். இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல்ரெடி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். ப்ளூ கலர் உங்களுக்கு சொன்னேன். எங்கே இருக்குது ப்ளூ கலர்? வெப்ஜிஆர்னு போட்டுக்கிட்டே வந்துட்டோமா. வெப்ஜிஆர்னு போடும்போதே வயலட்டு, இண்டிகோ, அடுத்து ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ளூ கலர் வந்து ஷார்ட்டர் வேவ்லென்த். எதோட கம்பேர் பண்ணும்போது டாப்பில் எங்கே இருக்குது, ரெட்டு, விப்ஜிஆர் லாஸ்ட்டில் இருக்குது ரெட் கலர். அப்போ ரெட் கலருங்கிறது என்னது, ஹையர் வேவ்லென்த்து. அப்போ ப்ளூ கலர் இஸ் த ஷார்ட்டர் வேவ்லென்த்து. அப்போது the blue color is scattered to a greater extent than the red color wavelength விட. ஓகேவா, அதனால தான் ப்ளூ கலர் அதிக அளவு ஸ்கேட்டர் ஆகிறதுனால தான். நல்லா ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன். ப்ளூ கலர் வந்து ஷார்ட்டர் வேவ்லென்த், ரெட் கலர் வந்து லாங்கர் வேவ்லென்த். ப்ளூ கலர் வந்து ஷார்ட்டர் வேவ்லென்த்தாக இருக்கிறதுனால அது இது வந்து அதிகமான ஸ்கேட்டரிங்கை உருவாக்கும், அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும். அதனால தான் ஸ்கை வந்து ரெட் கலரை விட ப்ளூ கலராக எந்நேரமும் இருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒய் does the sky appear in blue கலர்னு கேட்டால் அந்த கொஸ்டின் நம்ம சொல்லணும். ஓகே, இந்த ப்ளூ கலர் is scattered to a greater extent than the red கலரை விட. This scattering causes the sky to appear in blue color. அடுத்து, at sunrise and sunset, சூரியன் உதயமாகும் போதும் சரி சூரியன் மறையமாகும் போது என்ன செய்யும் அப்படின்னா, the light rays from the sun have to travel a larger distance. லைட் ரே வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதிக டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் பண்ணும். இங்கே இந்த அட்மாஸ்பியர் எந்த டைமில், டே டைமில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ளூ லைட்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் அவே and only the red light which gets least scattered reaches us. So the color of the sun is red at sunrise and sunset. இதை வந்து நம்ம ப்ளூ கலர் வந்து ஷார்ட்டர் வேவ்லென்த்தாக இருந்தாலும் அதிக நேரம் வந்து இது ட்ராவல் பண்ணக்கூடியது. ஓகே, அதிகமான ஸ்கேட்டரிங்கை உருவாகக்கூடியது. இது வந்து நார்மல், அதனால தான் ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்கும். பட் சன் ரைஸ் ஆகும் பொழுதும் சூரியன் உதயமாகும் பொழுதும் சூரியன் மறையும் போதும் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் வந்து அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும். அதனால தான் அந்த சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்போது ஸ்கை வந்து எப்படி பார்க்க இருக்குது அப்படின்னா ரெட்டிஷாக இருக்குது. ஓகே, ஓகே. நவ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ், மை ஸ்கேட்டரிங். மை ஸ்கேட்டரிங்னா என்னென்னா, மை ஸ்கேட்டரிங் டேக்ஸ் பிளேஸ் when the diameter of the scatterer is similar to or larger than the wavelength of the incident light. இதை வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் சொல்கிறோம். இந்த மை ஸ்கேட்டரிங்கை ஒரு விதத்தில் சொல்ல போனால் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வேவ்லென்த். இந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் வந்து எதை இது பண்ணாது அப்படின்னா வேவ்லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இந்த மை ஸ்கேட்டரிங் எது மூலமாக பரவுது அப்படின்னா pollen, dust, smoke, water droplets and other particles in the lower portion of the atmosphere. இந்த அட்மாஸ்பியரில் கீழே உள்ள பகுதிகளில் எது மூலமாலாம் அந்த மை ஸ்கேட்டரிங் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா pollen, டஸ்ட்டு, ஸ்மோக்கு, வாட்டர் ட்ராப்லெட்ஸ். ஓகே, இந்த மை ஸ்கேட்டரிங் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்குது அப்படின்னா ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் த கிளவுடு. இந்த மேகங்கள் வந்து சில நேரங்களில் வெண்மேகம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, வெண்மேகம், ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் த கிளவுட். மேகங்களாக உருவாகிறதுக்கு காரணம் எது அப்படின்னா இந்த மை ஸ்கேட்டரிங் தான், மேகங்கள். வென் ஒயிட் லைட் ஃபால்ஸ் ஆன் த வாட்டர் ட்ராப், எப்போ வந்து ஒரு நீர் துளியில் ஒயிட் லைட் படுதோ ஆல் த கலர்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்கேட்டர்ட் விச் டுகெதர் ஃபார்ம் த ஒயிட் லைட். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு ஒயிட் லைட்டு வந்து ஒரு ஒயிட் லைட்டில் இருந்து தான் நிறைய கலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுங்கிறத சொன்னேன். ஸோ த மைட் scattering is responsible for the white appearance of the cloud. This is the important point. Okay students, now I have wind up this class. We will see tomorrow.
the important questions: types of scattering, properties of light, refraction of light. These are all the important questions we will see in the next class. Thank you, students.